ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க சந்தோஷமா இல்லைனாலும் சந்தோஷமா இருக்கிறேன்னா நீங்க என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. ஆனாலும் கூட கர்த்தர் இந்த நாள்ல நம்மளை சந்தோஷப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் தம்முடைய மகிமையான வார்த்தையை கொடுத்து நம்மளை போஷித்து அவர் அனுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் லூக்கா 13:6-9 வரை வாசியுங்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, அதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை இந்த இடத்துல என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அது என்ன சம்பவம் நம்ம இப்ப என்ன செஞ்சோம் வாசிச்சோம். அதாவது கனி கொடுக்காத அத்திமரம். என்ன அத்திமரம் சொல்லுங்க பார்க்கலாம். கனி கொடுக்காத அத்திமரம். இந்த சம்பவத்தை நம்ம பலமுறை கேள்விப்பட்டு இருக்கலாம், பலமுறை நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், தியானிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இதுல இருந்து நம்மளோடு பேச அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் ஒரு வாமையை அவர்களுக்கு சொன்னார். எதை சொல்லுகிறார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாமையை, ஒரு எடுத்துக்காட்டாக தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய சீசர்களுக்கு அவர் பிரசங்கிக்கிறார். பிரசங்கிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு திராட்சை தோட்டத்துல ஒரு அத்திமரத்தை தேவன் நட்டி அந்த அத்திமரம் கனி கொடுக்கும் என்று சொல்லி அவர் காத்திருந்தார். ஆனால் அது 3 வருஷ காலமாய் அது ஒன்றை என்ன செய்யல, கொடுக்கல. அதனால தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து அவர் சொல்லுகிறார், இந்த அத்திமரத்தை நீ என்ன செய்ய, வெட்டி போடு, இது இத்தனை வருஷமா இந்த நிலத்தை ஏன் என்ன செய்து கெடுக்குது. அப்ப அந்த வேலைக்காரன் ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான், பிதாவின் இடத்துல ஒரு வேண்டுதல் செய்கிறான். தோட்டக்காரரை பார்த்து, கொஞ்ச காலம் என்ன செய்யுங்க, இன்னும் 1 வருஷம் நீங்க என்ன செய்யுங்க, காத்துருங்க, நம்ம என்ன செய்வோம், வெயிட் பண்ணுவோம். நான் இதை கொத்தி இதை நான் எரு என்ன செய்யறேன், போடுறேன், இதற்கு தேவையான தண்ணீரை நான் என்ன செய்கிறேன், பாய்ச்சுகிறேன், இதற்கான காரியங்களை நான் இந்த 1 வருஷம் நான் என்ன செய்யறேன், பார்த்துக்கிறேன். இந்த 1 வருஷம் முடியும் பொழுது இது பலன் கொடுக்குதா இல்லையான்னு நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். அது பலன் கொடுத்தா அடுத்து அந்த மரம் நித்திய காலமும் என்ன செய்யும், நிலைத்திருக்கும். அப்படி அந்த மரமானது பலன் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம வெட்டி போடுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இங்க இடத்துல ஒரு 4 விதமான காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுல ஒவ்வொரு காரியமாய் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு பலன் கொடுங்கள் நிலைத்திருப்பீர்கள். எழுதிக்கோங்க பார்க்கலாம். பலன் கொடுங்கள் நிலைத்திருப்பீர்கள். பலன் கொடுங்கள் நிலைத்திருப்பீர்கள். நம்முடைய தேவன் நம்மிடத்துல பலனை எதிர்பார்க்கிறவர். எதை எதிர்பார்க்கிறவர் சொல்லுங்க பார்க்கலாம். பலனை எதிர்பார்க்கிறவங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் எதை எதிர்பார்க்கிறவர் சொல்லுங்க பார்க்கலாம். பலனை எதிர்பார்க்கிறவர். நம்ம ஒரு வியாபாரம் செய்யறோம், அந்த வியாபாரத்துல நம்ம என்ன எதிர்பார்ப்போம், பலனை எதிர்பார்ப்போம். நாம ஒரு வேலைக்கு போறோம், அந்த வேலையினுடைய முடிவுல நம்ம எதை எதிர்பார்ப்போம், நமக்கு ஒரு பலன் என்னது வேண்டும். நம்ம வீட்டுல ஒரு மரத்தை வச்சு நம்ம என்ன செய்யறோம், வளர்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலம் ஆன உடனே அதுல இருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம் சொல்லுங்க, பலனை எதிர்பார்ப்போம். நம்முடைய வீட்டுல நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணங்களை பண்ணி வைக்கிறோம், நல்ல காரியங்களை செய்து வைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் நம்ம எதை எதிர்பார்ப்போம், பலனை என்ன செய்வோம். நாம ஒரு இடத்துல பழகுறோம் என்று சொன்னால் அவர்களிடத்துல பலனை எதிர்பார்ப்போம். இதுதான் உலகத்தினுடைய நியதி. நல்லா கவனிங்க. இந்த உலகத்திலேயே நாம நட்டி வைக்கிற மரத்துல பலனை எதிர்பார்க்கிறோம். இந்த உலகத்துல நம்ம வீட்டில இருந்து திருமணம் பண்ணி போகிற ஒரு காரியத்துல ஒரு பலனை எதிர்பார்க்கிறோம். நாம் மற்றவர்களிடத்துல ஒரு உதவிகளை செய்கிறோம் அல்லது உதவிகளை செய்கிறோம். இப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து ஒரு பலனை எதிர்பார்க்கும் போது பரலோக தகப்பன் நம்மளை ரட்சித்து அவருடைய சமூகத்திலே நம்ம நிலைநிறுத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்மள அவர் நிலை நிறுத்தி இருக்கிறதுனால, நம்மள அவர் ரட்சித்து இருக்கிறதுனால, நம்மள அவர் மீட்டு கொண்டு இருக்கிறதுனால, நமக்காக அவர் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறதுனால நம்மிடத்திலும் தேவன் பலனை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு
பலன் கொடுங்கள், நிலைத்திருப்பீர்கள். பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க பலன் கொடுங்க, நீங்க நிலைச்சிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு முதலாவது காரியத்தை தியானிக்க போறோம். எழுதிக்கோங்க, நடப்பட்ட அத்திமரம். எழுதிக்கோங்க, நடப்பட்ட அத்திமரம். முதலாவது காரியம் நடப்பட்ட அத்திமரம். வாசிக்கலாம். லூக்கா 13வது அதிகாரம் 6வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு உவமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க எல்லாருங்க பாருங்க. அங்க நம்ம வாசிச்சோம், முதலாவது நடப்பட்டிருந்த அத்திமரம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டியிருந்தான். எங்க நட்டியிருந்தான் சொல்லுங்க பார்க்கலாம். திராட்சை தோட்டம். திராட்சை தோட்டம் என்பது என்ன? தேவனுடைய சபை. சொல்லுங்க பார்க்கலாம். திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய சபை. அந்த சபையில ஜனங்கள் இருக்கிற இடத்துல, விசுவாசங்கள் கூடுகிற இடத்துல தேவன் ஒரு அத்திமரத்தை என்ன செய்கிறார்? நட்டுகிறார். அப்ப அவரு இப்போ நமக்கு ஒரு யோசனை வரும், எதுக்கு திராட்சை தோட்டத்துல எதுக்கு அத்திமரத்தை நட்டணும்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஒரு தோட்டம் இருந்தா அந்த தோட்டத்துல எதை விதைக்கணுமோ அதைத்தான் என்ன செய்யணும்? விதைக்கணும். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் எதையுமே வித்தியாசமா செய்யறவர் தான். அவன் அல்லேலூயா. நம்ம யோசிக்கிறத விட, நம்ம செயல்படுறத விட, நம்ம நினைக்கிறத விட ஆண்டவர் எப்பவுமே வித்தியாசமா செய்யறவர் தான். நல்லா கவனிங்க. இங்கே வேதம் நமக்கு இப்படி சொல்லும் பொழுது சொல்லுகிறது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை என்ன செஞ்சிருந்தானா? நட்டி இருந்தான். அது அவருடைய விருப்பம். அது யாருடைய விருப்பம் சொல்லுங்க பார்க்கலாம். அது அவருடைய விருப்பம். தோட்டத்தின் எஜமான் தன்னுடைய தோட்டத்துல எதை நட்டணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை அவர் என்ன செய்வார்? வைப்பார். இப்ப இந்த இடம் இருக்கு, நீங்க வரும்போது நிறைய மரங்கள் உள்ள என்ன செய்யும்? இருக்கும். அது இந்த இடத்தை பராமரிக்கிற எங்களுடைய விருப்பம். இதுல இந்த மரம் இந்த இருந்தா நல்லா இருக்கும், இந்த செடி இருந்தா நல்லா இருக்கும், இந்த காரியம் இருந்தா நல்லா இருக்கும். அப்ப நீங்க கேட்க கூடாது, ஏன் இதுல புளிய மரம் வைக்கல, என்ன மரம் வைக்கல? அது யாருடைய விருப்பம்னா, அது இந்த சபையில இருக்கிற எங்களுடைய விருப்பம். அது யாருடைய விருப்பம் சொல்லுங்க? எங்களுடைய விருப்பம். அது தேவைன்னா அதை வைக்க போறோம், தேவையில்லைன்னா அதை வெட்டி தூக்கி எறிய போறோம். நல்லா கவனிங்க. அப்ப அந்த தோட்டத்துல அந்த அத்திமரத்தை வச்சது யாருடைய விருப்பம்? தேவனுடைய விருப்பம். நல்லா கவனிங்க. அப்ப இந்த சபையாகி இந்த தோட்டத்துல, இந்த சபையாகி இந்த மந்தையில தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நீங்களா வரவில்லை, இங்க நாங்களா உங்களை என்ன செய்யல, கூட்டிட்டு வரல. தேவன் நம்மளை அழைச்சு வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா கவனிங்க. ஒருவேளை நீங்க இந்த இடத்துக்கு இன்னைக்கு யதார்த்தமா கூட நீங்க ஒரு சிலர் என்ன செஞ்சிருக்கீங்க, வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது நீங்களா என்ன செய்யல, வரல. மற்றவர்கள் உங்களை கட்டாயப்படுத்தினதுனால வரல. தேவன் உங்களை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். யார் அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார்? தேவன் நம்மளை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். உங்களை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். உங்க பிள்ளைகளை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறார். இன்னி நாட்கள் வரும்போது நம்முடைய கிராமம், நம்முடைய பட்டணம் திருச்சபையை தேடி வந்துதான் ஆகும். ஆமென் அல்லேலூயா. எங்கே கர்த்தருடைய வார்த்தை உண்டோ அங்க என்ன உண்டு சொல்லுங்க பார்க்கலாம்? விடுதலை உண்டு. அப்ப தேவ வசனம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் வரத்தான் என்ன செய்வார்கள். நல்லா கவனிங்க. அந்த தோட்டத்துல தேவன் ஒரு அத்திமரத்தை நட்டியிருந்தார். ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம். ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை கூட வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி, அது போதுமா? அதில் ஆலையையும் தேவன் உண்டு பண்ணி அது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் காத்திருந்தார். நல்லா கவனிங்க. போதும், இனி என்ன செய்யலாம் பார்க்கலாம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில ஒரு திராட்சை தோட்டம் என்ன செஞ்சது? இருந்தது. எங்க இருந்தது சொல்லுங்க? மேட்டில இருந்தது. அப்ப இஸ்ரவேலருடைய சூழ்நிலைகள், இஸ்ரவேல் தேசத்தினுடைய கால அமைப்புகளை நாம் பார்க்கும்போது சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த ஒரு தேசம். என்னது சூழ்ந்த தேசம் சொல்லுங்க? மலைகளும் குன்றுகளும் நிறைந்த ஒரு பகுதி தான் இஸ்ரவேல் தேசம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட இடத்துல என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது, ஒரு சபை இருந்தது. அந்த சபையில அவர் என்னென்ன செய்கிறார் என்று சொல்லி 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது.
அவர் அதை வேலி அடைத்து, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அதை அவர் என்ன செய்கிறார்? வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி, எதை பொறுக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம்? அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சபையை உருவாக்கும் போது, திருச்சபையில தேவன் நம்மளை வந்து நட்டும் பொழுது, தேவன் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது எதற்காக நிறுத்துகிறார், எதற்காக நட்டி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் தேவனுக்கு நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்? நல்ல கனிகளை, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நல்ல கனிகளை கொடுக்கிறதற்கு தேவன் உங்களை இங்க நட்டி இருக்கிறார். ஏன்னா நிறைய இடம் இருக்கு, நிறைய இடம் என்ன செய்யுது? ஆடம்பரமான இடம் இருக்கு, தங்களை தாங்களே பெரிய ஆளா காண்பிக்கிற இடம் இருக்கு, அலங்காரமான இடம் என்ன செய்யுது? இருக்குது. வரவன் போறவெல்லாம் முன்னாடி வந்து நின்று நடத்துகிற இடம்லாம் என்ன செய்யுது? அப்படி இடத்துக்கு தேவன் நம்மளை என்ன செய்யல, கொண்டு போகல. உங்களை ஆண்டவர் நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உங்களை இந்த நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறார்னா வேலி அடைக்கிறார். என்ன அடைக்கிறார் சொல்லுங்க? எதுக்கு வேலி? எதுக்கு வேலி? இப்ப இதை சுத்தி வேலி அடைச்சிருக்கிறோம். எதுக்கு? மற்ற மிருகங்கள் உள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. திருடர்கள் உள்ள வரக்கூடாது. மற்ற காரியத்தினால சேதம் உண்டாக கூடாது என்று சொல்லி உங்களை பாதுகாக்கிறதற்காக தேவன் வேலி அடைக்கிறார். அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது அதில் உள்ள கற்களை பொறுக்கி, அதுல உள்ள கற்களை பொறுக்கி நீங்க நடந்து போகும்போது கீழே தட்டி என்ன செஞ்சிடக்கூடாது? விழுந்துடக்கூடாது. சண்டையில நீங்களே எடுத்து மண்டையை உடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அதில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதுல உங்களை நட்டி கோபுரத்தை கட்டி அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, நம்ம வாசிச்சோம் லூக்கா 13வது அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம். அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தோட்டத்துல தேவன் அந்த அத்திமரத்தை நட்டி இருந்தார். அந்த அத்திமரத்தை நட்டி இருந்த ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா பலனை எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க? நாம இந்த சபைக்கு வந்து இத்தனை வருஷங்கள் ஆகுது. சபைக்கு வந்து சிலர் வந்து 15 வருஷம், சிலர் வந்து 29 வருஷங்கள். எனக்கு 29 வயசு ஆகுது. அப்ப நான் இங்க வரும்போது இருந்த சில விசுவாசிகள் என்ன செய்யறீங்க? இருக்கிறீங்க. அப்ப 29 வருஷம் விசுவாசிகள், 30 வருஷ விசுவாசிகள் இந்த இடத்துல என்ன செய்யறீங்க? இருக்கிறீங்க. 10 வருஷ விசுவாசிகள், 15 வருஷ விசுவாசிகள், இப்ப சமீபமாய் வருகிற விசுவாசிகள் நீங்க இருக்கிறீங்க. நல்லது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களை எந்த வருஷம் ரட்சித்தாரோ, எந்த வருஷம் இந்த திருச்சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தாரோ, அன்னையிலிருந்து தேவனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அவருக்காக பலன் கொடுக்க வேண்டும் என்பது. ஆமென், அல்லேலூயா. ஆனா நாம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? நாம இன்னைக்கு தேவன் விரும்புகிறது போல அவர் நம்ம விரும்புறது போல அவர் நம்மளை என்ன செய்கிறார்? வேலி அடைக்கிறார். நாம விரும்புகிறது போல நம்மள்ட்ட இருக்கிற கற்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? பொறுக்கிறார். நம்ம விரும்புறது போல நம்மளை அவர் பாதுகாப்பான இடத்துல கொண்டு வந்து வச்சு நமக்கு தண்ணி பாய்ச்சி எல்லாமே செஞ்சு அவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற காரியம் இது எப்படியாவது பலன் கொடுக்கும். வேதம் நீங்க கீழே வாசிச்சீங்கன்னா லூக்காவில் 3 வருஷம் அது நிலத்தை கெடுத்துக்கிட்டே இருந்துச்சு. எத்தனை வருஷம் சொல்லுங்க? அது நம்ம பின்னாடி என்ன செய்வோம்? வருவோம். இப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நாம இந்த இடத்துல இதை கெடுக்கிறவங்களாய் அல்ல, இதன் நடுவில் நாம் பலன் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எடுத்துக்கோங்க லூக்கா 13வது அதிகாரம், நீங்க எடுத்துக்கோங்க. லூக்கா 13வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அந்த அத்திமரத்தை எஜமான் எதற்காக திராட்சை தோட்டத்துல நட்டுகிறார்? நான் அதை குறித்து பார்க்கும் பொழுது இப்படியாய் போடப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா, அங்கே கீழே இருக்கிற திராட்சை செடிக்கு நிழல் கொடுப்பதற்காக. எதற்காக சொல்லுங்க பார்க்கலாம்? எதற்காக சொல்லுங்க பார்க்கலாம்? நிழல் கொடுப்பதற்காக. ஏன்னா இந்த திராட்சை செடிக்கு அதிக வெப்பம் வந்துருச்சுன்னா இதனால என்ன செய்ய முடியாது? பலன் கொடுக்க முடியாது. அப்ப இந்த அத்திமரம் அப்படி நல்லா பெருசா இருக்கிறதுனால அதற்கு கீழே இருக்கிற அந்த திராட்சை செடிகள் பாதுகாப்பா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது எதற்காக தேவன் அதை நட்டி இருந்தார் அப்படின்னா, பறவைகள் வந்து இந்த திராட்சை பழங்களை பிறக்கிட்டு போகாதபடிக்கு, அது கீழே இறங்காதபடிக்கு அங்க மேல இருக்கிற அந்த மரத்துல இறங்கி அந்த மரத்துல இருக்கிற பழங்களை பறித்துக்கிட்டு போகிறதற்காக அந்த மரம் நட்டப்பட்டது. எதற்காக நட்டப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம்? திராட்சை செடியை பறவைகள் வந்து சேதப்படுத்தாம தன்னுடைய பழங்களை கொடுப்பதற்காக அது பறிக்கப்பட்டது.
மூன்றாவதாக எதற்காக அந்த திராட்சை தோட்டத்துல அந்த அத்திமரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜமான் ஓய்வு எடுக்கிறதற்காக. எதற்காக அந்த அத்திமரம் வைக்கப்பட்டிருந்தது சொல்லுங்க பார்க்கலாம். எஜமான் ஓய்வு எடுப்பதற்காக. நாலாவதாக எஜமானுக்கு பலன் கொடுப்பதற்காக. எதற்காக சொல்லுங்க பார்க்கலாம். எஜமானுக்கு பலன் கொடுப்பதற்கு. நல்லா கவனிங்களேன். தேவன் இந்த இடத்துல ஏன் நம்மளை நட்டி இருக்கிறார்னா, நாம இந்த திருச்சபைக்கு பலன் கொடுக்க. தேவன் இந்த இடத்துல ஏன் நம்மளை நட்டி இருக்கிறார்னா, மற்ற விசுவாசிகளுக்கு, புதிதாக வருகிறவர்களுக்கு, விசுவாசத்துல விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கிறவர்கள் பலப்படுவதற்காகவும், அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும், அவர்களை பாதுகாப்பதற்காகவும் தேவன் நம்மளை இந்த இடத்துல நட்டி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் ஏன் நம்மளை நட்டி இருக்கிறார்? மற்ற பறவைகள் சேதப்படுத்தாதபடி, மற்றவர்கள் மற்ற விசுவாசிகளை எடுத்து விட்டு போகாதபடிக்கு, தவறான உபதேசங்கள் வராதபடிக்கு, இந்த சபைக்கு ஒரு அரணாய் பாதுகாப்பாய் நிலை நிற்கும்படியாய் தேவன் நம்மளை நட்டி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? நீ என்னிடத்துல நீ நிலைத்திரு. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பைபிள்ல பார்க்க வேணாம், என்னைய பார்த்து சொல்லுங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப ஏன் ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறார்னா, நாம அவரோட இருக்கும்படியாய், அவர் நம்மளோட இருக்கும்படியாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? சின்ன பிள்ளைங்க நல்லா கவனிங்க. அப்ப இங்க யோவான் 5:15 ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில நீ என்ன செஞ்சிரு? நிலைச்சிரு. இந்த சபையில நான் உன்னை கொண்டு வச்சது எதற்காக தெரியுமா? என்னோட நீ நிலைச்சிருக்கிறதற்கு. இந்த சபையில ஏன் ஆண்டவர் நம்மளை கொண்டு வச்சிருக்கிறார்னா, நாம அவரோடு இணைந்து வாழ்வதற்கு. இந்த சபையில ஏன் ஆண்டவர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறார்? நம்ம கிராமத்துல நல்லவங்க இல்லைன்னு நினைச்சீங்களா? நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை விட அழகானவங்க நிறைய பேர், நம்மளை விட கல்விமான்கள் நிறைய பேர். சொல்லுங்க, இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. நம்மளை விட பணக்காரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளை விட திறமையான நிறைய பேர் என்ன செய்யறாங்க. ஆனா ஏன் ஆண்டவர் நம்மளை கொண்டு வச்சிருக்கிறாருன்னா, நீங்க தான் அவரோட இணைஞ்சிருப்பீங்க, நிலைச்சிருப்பீங்க, நம்பி கொண்டு வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த நம்பிக்கைய நம்ம காப்பாற்றி ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீங்க சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 92:13 வரை வாசிக்க வேண்டும். அதுல நீங்க வாசிச்சீங்கன்னா இதுக்கு ஏத்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க. சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 92வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 92:13 வரை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நம்மளை தேவன் அவருடைய சமூகத்துல நட்டி இருக்கிறார், திருச்சபையில நட்டி இருக்கிறார். 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். எங்க நாட்டப்பட்டவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்க நாட்டப்பட்டவங்க? கர்த்தருடைய ஆலயத்துல, தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவர் கொண்டு நட்டி வைத்திருக்கிற இந்த இடத்துல நாட்டப்பட்டவங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இங்க நம்மளை நட்டுனது நாம அவரோடு இணைந்திருக்கிறதற்காக மாத்திரமல்ல, நாம் செழித்திருக்கும்படியா. ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீங்க சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உங்க சமூகத்துல அடைக்கலான் குருவிக்கு கூட கூடு இருக்குது ஆண்டவரே, அது எவ்வளவு விசேஷித்தமானது. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் ஆகாமிய கூடாரத்துல எனக்கு சந்தோஷம் கொடுக்கிற இடத்துல நான் 1000 நாள் இருக்கிறத விட உங்கள் சமூகத்துல செலவிடுகிற இந்த நாள் எனக்கு மேலானது. ஆமென். அல்லேலூயா. அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை என்ன தெரியுமா? எப்படியாவது தேவ சமூகத்துல என்ன செய்யணும்?
நிக்கணும். எப்படியாவது நான் தேவ சமூகத்துல என்ன செய்ய, அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகள்ல கர்த்தருடைய சமூகத்துல அவர் நிற்கிறார். அங்க நம்ம தானியேலை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாம் விசுவாசத்துல நிலைச்சிருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் காலையிலையும் மாலையிலையும் இரவுல கர்த்தருடைய சமூகத்தில் நின்றதுனாலதான். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் எதற்காக நம்மளை அவருடைய சமூகத்துல நாட்டப்பட்டு இருக்கிறார்னா, நட்டி வைத்திருக்கிறார்னா, நாம் பலன் கொடுக்க, நாம் செழித்திருக்க. 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். யாருக்கெல்லாம் வயசாயிருச்சு, வயசானவங்க எல்லாம் கையை தூக்குங்க. ஒரு 50 வயசுக்கு மேல யாரெல்லாம் இருக்கீங்க? நிறைய பேர் பொய் சொல்லக்கூடாது. 50 வயசுக்கு மேல நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, புஷ்டியும் பசுமையுமா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்கணும்? அந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நாங்க புஷ்டியும் பசுமையுமாய் இருப்போம். நல்லாதான் சொல்லுங்களேன். நல்லா இப்ப சத்தமா சொல்ல போறோம். 50 வயசுக்கு மேல உள்ளவங்க அப்படி சொல்லுவோமா? எல்லாருமே சொல்லுவோம். எல்லாருமே என்ன செய்வோம் சொல்லலாமா? 13வது வசனத்திலிருந்து இப்ப சொல்ல போறோம். 13வது வசனம் போடுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். இன்னொரு சொல்லுங்க, நாங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்போம். நாம எதற்காக தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்? நாம் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கிறது. நாம அல்லேலூயா. நீ ஒருவேளை வயசாயிருச்சு, பலவீனம் ஆயிருச்சு, என் பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்கி, பார்க்க மாட்டேங்கி, வயசானாலே இந்த கவலையெல்லாம் என்ன செஞ்சிடும்? என் பிள்ளை என்ன செய்ய மாட்டேங்கி, மதிக்க மாட்டேங்குது, என் மருமக என்ன செய்ய மாட்டேங்கிறா, சோறு கொடுக்க மாட்டேங்கிறா, என் மகனும் என்ன செய்ய மாட்டேங்கிறான். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இந்த தேவ ஆலயத்துல நீங்க நாட்டப்பட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாய் நான் உங்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், நீங்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனா நாம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த இடத்துல நாட்டப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணும்? அல்லது நட்டப்பட்டு இருக்கணும். இன்னைக்கு நிறைய துருபதேசங்கள் பெருகிக்கிட்டு இருக்கு. நிறைய துருபதேசங்கள், கன்னத்துல கையெடுங்கம்மா. நிறைய துருபதேசம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? பெருகிக்கிட்டு இருக்கு. நம்மளை வழிவிலக பண்றதுக்கு நிறைய காரியம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பே என்ன செய்யாது. நல்லா கவனிங்க. நீங்க உங்க பிள்ளைகளை யாரெல்லாம் கண்டிப்பீங்க? உங்க பிள்ளைகளை யாரெல்லாம் கண்டிப்பீங்க? கண்டிச்சு வளர்த்த பிள்ளைங்கலாம் ஆசீர்வாதமா தான் இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. கண்டிப்பு என்பது என்னது? அவசியம். எங்க கண்டிப்பு இருக்குதோ அங்க ஆசீர்வாதம் நிச்சயமா என்ன செய்யும்? இருக்கும். அப்ப நம்மளை வழிவிலக பண்ண, விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ண, இந்த இடத்தை விட்டு நம்மளை புடுங்குறதுக்கு, இந்த இடத்தை விட்டு நம்ம தேவன் நட்டி வச்ச இடத்தை விட்டு எடுக்கிறதற்கு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். நீங்க சொல்லணும், நான் எங்க தேவ ஆலயத்துல என்ன செஞ்சப்பட்டிருக்கிறேன்? நாட்டப்பட்டிருக்கிறேன். நான் எங்க தேவ சபையில என்ன செஞ்சிருக்கிறேன்? நாட்டப்பட்டு இருக்கிறேன். நான் தேவனுடைய சமூகத்துல என்ன தேவன் அந்த சபையில என்ன செஞ்சிருக்கிறார்? நட்டி வைத்திருக்கிறார். நான் ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். புஷ்டியும் பசுமையுமாய் செழித்து நான் இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதலாவது காரியம், நாம நட்டப்பட்ட இடத்துல தேவனுக்காய் நாம் பலன் கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. உங்க கிராமத்துல நீங்க நிறைய இடத்துல இருந்து என்ன செய்யறோம்? வாரம் கிடாரத்துல இருந்து வாரம், முந்தல்ல இருந்து வாரம், மாரியூர்ல இருந்து வாரம், கோயில் மாரியூர்ல இருந்து வாரம், பெரியகுளத்துல இருந்து வாரம். அப்படின்னா நாம இருக்கிற இடத்துல தேவனுக்காய் நாம் பலன் கொடுக்கணும். தேவனுக்காய் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம்? பலன் கொடுக்கணும். ஆண்டவர் விரும்புகிற வழியில நாம என்ன செய்யணும்? நடக்கணும். நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க சொல்லணும், இவங்க அந்த தேவ சபைக்கு போறாங்க, இவருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கு? மாறி இருக்கு. இவங்க அந்த தேவ சபைக்கு போறாங்க, இவருடைய வார்த்தை என்ன செஞ்சிருக்கு? மாறி இருக்கு. இவங்க அந்த சபைக்கு போறாங்க, இவங்களுடைய செயல்பாடுகள் என்ன செஞ்சிருக்கு? மாறி இருக்கு. இப்படி நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. தேவன் நம்மளை நட்டி வச்சிருக்கிறார். தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? அவருடைய சமூகத்துல, அவருடைய ஆலயத்துல நட்டி வச்சிருக்கிறார். எதற்காக? அவரோட இணைந்து வாழ்வதற்காக. எதற்காக நட்டி வச்சிருக்கிறார்? நாம் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பதற்கு. எதற்காக தேவன் நம்மளை நட்டி வச்சிருக்கிறார்? முதிர் வயதிலும் நாம் கனி கொடுக்கும்படியாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மளை நட்டி வைத்திருக்கிறார். நம்ம லூக்கால வாசிச்சோம், அங்கே தேவன் ஒரு அத்தி மரத்தை என்ன செஞ்சிருந்தா? நட்டி வச்சிருந்தார். 2வது காரியம், பலன் இல்லாத அல்லது பலன் கொடுக்காத அத்தி மரம் அல்லது ஏமாற்றத்தை கொடுக்கின்ற அத்தி மரம்.
வாசிங்க, லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றார். நல்லா கவனிங்க. இரண்டாவதாக, பலன் கொடுக்காத அத்திமரம் அல்லது ஏமாற்றத்தை கொடுக்கும் அத்திமரம். நல்லா கவனிங்க. அங்கே தோட்டக்காரன் வந்து சொல்லுகிறான் 7வது வசனத்துல, அப்பொழுது அவன் தோட்டக்காரன் 7வது வசனத்துல தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் நான் காணவில்லை. எத்தனை வருஷம் தேடுறாரு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம் தேடுறாரு ஆண்டவர்? 3 வருஷம். பிதா அந்த தோட்டத்தினுடைய எஜமானா என்ன செய்கிறார்? இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல அவர் நம்மளை நட்டி வச்சிருக்கிறார், அல்லது அந்த அத்திமரத்தை நட்டி வைத்திருக்கிறார். இப்ப அந்த அத்திமரத்துக்கு தேவையான தண்ணீர் பாயுது, அந்த அத்திமரத்துக்கு தேவையான எல்லா காரியமும் கொடுக்கப்படுது. ஆனா அந்த தோட்டக்காரனை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த அத்திமரத்துல நான் 3 வருஷமா கனியை தேர்றேன். எத்தனை வருஷம் சொல்லுங்க? 3 வருஷம். 3 வருஷம் கனியை தேர்றேன், ஆனா இதுல நான் ஒன்னே என்ன செய்யல. அப்ப அது அவருக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும், எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் நம்மளை விட்டு தொலைந்து போகும் அப்படின்னா நமக்கு அது ஒரு ஏமாற்றம். அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் நம்ம பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைகள் நம்ம கையை விட்டு மீறி போகும்போது அது நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். எப்படி இருக்க மாட்டோம்? சிரிச்சுக்கிட்டு போயிட்டு வா மகளே, போயிட்டு வா மகனேன்னு என்ன செய்ய மாட்டோம். எவ்வளவு தூரம் அழுக முடியுமோ, எவ்வளவு தூரம் புலம்ப முடியுமோ, எத்தனை பெரியவர்களை வச்சு பேச முடியுமோ, எல்லா காரியத்தையும் முயற்சி செய்வோம். ஏன்னா அதை நம்மளை ஏமாத்திட்டு என்ன செய்யுது? ஏமாந்து போறதுக்கு என்ன செய்யுது? போகுது. இந்த பூமிக்குரிய ஒரு காரியமே, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு காரியமே, அது எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளை விட்டு போகும்போது, ஏமாற்றப்படும் போது நமக்கு கண்ணீரும் கவலையும் இருக்குமே. ஆனால் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? மீட்டிருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் இழந்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து மனுஷர் சாயலாகி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையில் அடிக்கப்பட்டு தன்னுடைய குருதியை முழுவதுமாய் நமக்காக சிந்தி நம்மளை மீட்ட ஆண்டவர், ரட்சித்த ஆண்டவர், சபையில நிலைநிறுத்தின ஆண்டவர், ஒவ்வொரு வருஷமும் பலனை எதிர்பார்க்கிற ஆண்டவர், பலன் இல்லை, பலன் கொடுக்கல அப்படின்னா அவருடைய ஏக்கம் எவ்வளவா இருக்கும்? எவ்வளவா இருக்கும்? அவர் நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்? இத்தனை வருஷம் ஆச்சு நம்ம ரட்சிக்கப்பட்டு, இத்தனை வருஷம் என்ன செஞ்சிருச்சு? ஆயிடுச்சு. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், 5 வருஷம், இத்தனை வருஷம் என்ன செஞ்சிருச்சு? ஆயிடுச்சு. ஆனா இத்தனை வருஷமும் நான் ஆண்டவருக்காக ஒரு பலன் கூட கொடுக்கல. இத்தனை வருஷம் நான் ஆண்டவருக்காக ஒரு கனி கூட என்ன செய்யல, கொடுக்கல அப்படின்னா ஆண்டவருடைய வேதனை எவ்வளவா இருக்கும் பாருங்க. சொல்லுவாங்கல்ல, ஒரு காரியம் சொல்லுவாங்க, தாயை என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படுத்த கூடாது. கேட்டது இல்லையா? சொல்லுவாங்க, தாயும் தகப்பனை என்ன செய்யக்கூடாது? அவங்க வேதனையில சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அது நிச்சயமா என்ன செய்யும்? கிரியை செய்யும். பூமிக்குரிய தாயினுடைய வேதனையே நமக்கு பலனை கொண்டு வரும் அப்படின்னா பரலோக தகப்பனுடைய கண்ணீர் இருக்கு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு இரவும் பகலும் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப அவருடைய ஏக்கம் எவ்வளவா இருக்கும்? இத்தனை வருஷம் பலன் கொடுக்கலையே, இத்தனை வருஷம் ஆகி இன்னும் திருந்தலையே, இத்தனை வருஷம் ஆகி இன்னும் வார்த்தை என்ன செய்யல, மாறலையே. நான் சிலரோட பேசும் பொழுது அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பார்த்தா இவங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் என்ன செஞ்சாங்க, என்ன கேட்டாங்கன்னு என்ன செய்யல. இன்னும் 15 வருஷம் ஆகி இன்னும் வாயில கெட்ட வார்த்தை என்ன செய்யல. மாறாத விசுவாசி உட்காந்து திருவிருந்து என்ன செய்யுது? என்ன செய்றீங்க? எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க உலகத்துல பேசுறது போல எங்கள்கிட்ட என்ன செய்யக்கூடாது. சில விசுவாசிகளை பார்க்கிறேன், ஒரு சிலர், எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் கெட்ட வார்த்தை வாயை திறந்தா சாதாரண நம்மள்கிட்ட பேசும்போதே வருது அப்படின்னா, ஊழியக்காரங்கள்ட்ட பேசும்போதே வருது அப்படின்னா, அப்ப அவங்க வீட்டுல எப்படி இருப்பாங்க? அவங்க பழகுற இடத்துல எப்படி இருப்பாங்க?
இங்க ஆலயத்திலேயே அந்த வார்த்தை வருது அப்படின்னா, ஆலயத்தின் வாசல்லையோ ஆலயத்தின் வீட்டுக்குள்ளேயோ கேம்பஸுக்குள்ளேயோ எங்கள்கிட்ட பேசும்போதே இந்த வார்த்தை வருது அப்படின்னா, வெளியிடங்கள்ல எப்படி இருப்பாங்க? அப்ப நம்மளை பார்த்து மத்தவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்க? இவங்க சபைக்கு போய் அப்படித்தான் என்ன செய்வாங்க? அப்படித்தான் என்ன செய்வாங்க? நம்ம அப்படித்தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. நீங்க வாலிப பிள்ளைங்களா இருக்கலாம், சின்ன பிள்ளைங்களா இருக்கலாம், சபைக்கு வர்றீங்க, நல்லது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க எதிர்காலம்லாம் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா இந்த வயசுல நீங்க ஆண்டவருக்காக படுற பிரயாசங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் பலன் வச்சிருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நாம ஆண்டவருக்காக பலன் கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு பலன், அது உங்களால செய்ய முடிஞ்ச ஊழியமா இருக்கலாம், கர்த்தருக்கு கொடுக்கிறதா இருக்கலாம், ஊழியர்களோடு சேர்ந்து இணைந்து செயல்படுகிறதா இருக்கலாம். வேதத்துல நம்ம வாசிக்கிறது போல கலாத்தியர்கள் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கனிகளை வெளிப்படுத்துகிறதா இருக்கலாம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது எல்லாமே அவர் எதிர்பார்க்கிற பலன். இது எல்லாமே அவர் எதிர்பார்க்கிற பலன். அவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல அவர் நம்மள்ட்ட பலனை எதிர்பார்க்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படி எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்யும் பொழுது அவர் 3 வருஷமா பார்க்கிறார், ஒரு பலன் இல்லை. நமக்கு கடந்த வருஷம் என்ன செஞ்சிருச்சு? கடந்து போயிருச்சு. ஜனவரியில என்ன செய்யறோம்? ஜனவரியில கடைசி மாசத்துல இருக்கிறோம். நல்லா வசனத்தை நம்மளோட ஒப்பிட்டு பார்ப்போமே. ஆண்டவர் இந்த ஒரு வருஷத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். இத்தனை வருஷம் நீ ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில வச்சிருந்து பாய் தேஞ்சு, இடம் தேஞ்சு, நீ நம்ம எல்லாரும் தேஞ்சு இப்படியே போய்கிட்டு இருக்கிறதுக்காக அல்ல. இந்த வருஷம் பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த வருஷம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு பலன் கொடுங்க. சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, இந்த வருஷம் ஆண்டவருக்காக, இந்த சபைக்காக ஏதாவது ஒரு பலன் கொடுங்க. இந்த வருஷம் நீங்க பலன் கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அது காணிக்கையா இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, ஜெபமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் பலன் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியில தேவனுக்காக எந்த நோக்கமும் இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழ. என் நோக்கம், எனக்கு என்னுடைய வருமானம், நான் இப்படித்தான், நான் இன்னைக்கு வேலைக்கு போனா எனக்கு 1000 ரூபாய், என்னது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனா 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், உண்மைதான். ஆனா இன்னைக்கு நான் தேவ சமூகத்துக்கு போனா எனக்கு நித்திய சமாதானம் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நாம இங்க வந்துட்டு போறது சும்மா கிடையாது. நிறைய பேர் சொல்லாங்க, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, அடுத்த வாரம் என்ன செய்வோம்? பாருங்க, ஒரு சிலர் வராம இருக்காங்க, அடுத்த வாரம் என்ன செய்வோம். இன்னும் சிலருக்கு இந்த மாசம் திருவிருந்து இல்லைன்னா என்ன, அடுத்த மாசம் என்ன செய்வோம். நான் சொல்லுகிறேன், இந்த வாரம் நீங்க உயிரோட இருக்கிறதே தேவன் உங்க மேல வச்ச கிருபை. ஆமென், அல்லேலூயா. இந்த மாசம் நீ திருவிருந்து எடுத்ததே தேவன் உன் மேல வச்ச கிருபை. அப்ப இதை நான் புறக்கணிச்சுக்கிட்டே, இந்த காரியத்தை நான் தள்ளி விட்டுக்கிட்டே, இந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்படியாமலே நான் போய்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், தேவனை குறிச்சு ஒரு நோக்கம், தேவனை குறிச்சு ஒரு சிந்தை, தேவனை குறிச்சு, தேவன் நம்ம மேல வச்ச திட்டத்தை குறிச்சு, தேவன் எதற்காக நட்டி வச்சிருக்கிறார் என்பதை குறிச்சு எந்த கரிசனையுமே நம்ம இல்லாம வாழ்றோம் அப்படின்னா, ஆண்டவர் ஏன் நம்மளை இந்த பூமியில வச்சிருக்கணும்? கண்ணை திறந்து பார்க்கலாம். ஏன் இந்த பூமியில வச்சிருக்கணும்? நான் சொல்றது சரியா தப்பா? எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அவர்கிட்ட இருந்து எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்றோமே. நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ணும் போது பதில் கொடுக்கிறாரு, நம்ம வியாதியை குணமாக்கி இருக்கிறாரு, நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, பலன் கொடுத்திருக்கிறாரு, வேலை செய்யறதற்கு தேவன் தைரியம் கொடுத்திருக்கிறாரு. நம்மளை பார்க்கும்போது சொன்னாங்க, இவெல்லாம் உயிரோட இருக்க மாட்டேன், இன்னும் 2 மாசத்துல செத்துருவான்னு சொன்னா, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே செஞ்சிருக்கிறாரு. ஆனா நம்மனால என்ன செய்ய முடியல? ஆண்டவருக்கு ஒரு காரியத்தையும் என்ன செய்ய முடியல? சொல்லுங்க பார்க்கலாம். தேவ நோக்கமே தெரியாம நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அப்ப ஆண்டவர் நினைக்க, என்னடா இவனுக்கு நம்ம எல்லாமே செஞ்சு இவன் நம்ம விருப்பத்தையும் இவன் என்ன செய்ய மாட்டேங்கிறானே, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே என்ன செய்யறான்? ஞாயிற்றுக்கிழமை 9:30க்கு தான் பாஸ்டருக்கு என்ன செய்யறான்? போன் பண்றான், ஆட்டோ வந்துருச்சா? எத்தனை மணிக்கு? 9:30க்கு. முடிஞ்ச உடனே ஆட்டோவுக்கு போன் பண்ணுங்க, நாங்க என்ன செய்யணும்? தப்பா எடுத்துக்கிற வேணாம், யாரும் தப்பாலாம் எடுக்காதீங்க. எச்சரிப்பு நல்லது, எப்பவுமே நான் அதான் சொல்லுவேன், தப்பா எடுக்காதீங்க. தப்பா எடுத்தீங்கன்னா பிசாசு கிரியை செஞ்சிருவான். சரியா எடுத்துக்கணும். முடிஞ்ச உடனே என்னது, ஆட்டோவுக்கு போன் பண்ணுங்க, நாங்க இப்பயே எல்லா காரியத்தையும் நம்ம ஆண்டவருக்காக. வேற என்ன வேலை இருக்கு? ஞாயிற்றுக்கிழமைனா நமக்கு நல்லா தெரியும், தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமைனா நமக்கு என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம்? ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமைனா நமக்கு தெரிஞ்சது என்னது? தேவ சமூகம். ஞாயிற்றுக்கிழமைனா 9:30க்கு தேவ ஆலயத்துல நிக்கணும்னு நமக்கு என்ன செய்யும்? சரி, ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின
சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. 21வது அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கமா? கரெக்ட் தான், வாசிங்க. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. போதுமா போதுமா போதும். அங்க நம்ம வாசிக்கிறோம் 18வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அத்தி மரத்தை என்ன செய்கிறார்? சபிக்கிறார். நல்லா கவனிச்சீங்கன்னா 18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிடுச்சு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஊழியத்தை முடிச்சுட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? வந்துகிட்டு இருக்கிறார், அல்லது ஊழியத்துக்கு போய்கிட்டு இருக்கிறார். இப்ப அவர் போகும்போது வேதம் சொல்லுகிறது அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. அவருக்கு என்ன உண்டாயிடுச்சு சொல்லுங்க? பசி உண்டாயிடுச்சு. காலையினாலே நமக்கு பசி சீக்கிரம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். இப்ப சீசர்களோடு கூட அவர் போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, அப்ப வழி அருகே பார்க்கும்போது ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல். நல்லா கவனிங்க. அத்திமரத்தினுடைய இயல்பு ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னா, அது இப்ப உதாரணத்துக்கு மே மாசம் காய்க்கணும் அப்படின்னா மே மாசத்துக்கு முன்னாடியே அதுக்கு முந்தின மாசத்திலேயே அதுல சில கனிகள் சில பழங்கள் தோன்ற ஆரம்பிச்சிடும். ஆனா அதனுடைய சீசன் எப்பதான் சொல்லுங்க? மே மாசம். ஆனா அதுக்கு முந்தின மாசங்கள்லயே அதுல சில கனிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? வர ஆரம்பிச்சு. இப்ப நம்ம நவமரம் இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா அது கனி கொடுக்கறது என்னமோ லேட்டா தான் என்ன செய்யும்? கனி கொடுக்கும். பழம்லாம் பழுத்து தொங்க கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அங்கங்க சில கனிகள் சில பழங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? வர ஆரம்பிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த அத்திமரத்துல சும்மா ஒண்ணு என்ன செய்யல, வரல. ஆண்டவர் வருகிற காரணம் என்பது அதுதான். அந்த அத்திமரத்துல பார்க்கும்போது அது இலை உள்ளதா இருக்குது. அந்த அத்திமரத்தை பார்க்கும்போது அதுல கனிகள் தெரிகிறது போல இருக்குது. அந்த அத்திமரத்தை பார்க்கறது போல நான் சொன்னது போல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அது பலன் கொடுக்க அது ஆயத்தமா என்ன செய்து இருக்குது. அதுல சில பூவும் சில பிஞ்சுகளும் சில பழங்களும் இருக்கும். இதுதான் அத்திமரத்தினுடைய இயல்பு. இப்ப ஆண்டவர் அந்த இடத்துக்கு வந்தது சரியா தப்பா? சரி. வந்தது சரியா தப்பா? சரி. ஏன்னா அதுல பழம்தான் பறிக்கணும்னு கிடையாது. அதுக்கு முன்னாடியே அதுல காய் என்ன செஞ்சிடும்? ஒரு சில பழங்கள் இருக்கும். இப்ப ஆண்டவருடைய பிரயாணம் இப்படி இருக்கு. தூரத்துல அத்திமரத்தை பார்க்கிறார். அவருக்கு பசி உண்டாயி எங்க போகிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது அது கிட்ட போய் பார்க்கும்போது அதுல இலைகள் மட்டும்தான் இருக்கு. என்ன மட்டும்தான் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? இலை மட்டும் நிறைய இருக்குது. வேதம் சொல்லுகிறது அதுல வேற ஒன்றையும் அவர் என்ன செய்யல, அதாவது காயவும் காணல, பூவையும் காணல, பழத்தையும் என்ன செய்யல. நீ பழம் நிறைஞ்சுதான் கொட்டணும்னு அவசியம் இல்லை, ஒரு சில பழமாச்சும் இருக்கணுமே. ஆனா எதுவுமே இல்லையே. அதுதான் ஆண்டவருடைய வேதனை. ஏன்னா அங்க வேதம் சொல்லுகிறது அது அத்திப்பழ காலம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அது வரப்போகுது. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே இங்க முன்னாடி என்ன செஞ்சிடணும்? சில பழங்கள் சில கனிகள் இருக்கணும். இப்ப ஆண்டவர் அதை எதிர்பார்த்துதான் வருகிறார். அதன் இடத்துல ஒண்ணும் இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் அத நம்ம மத்தேயுல லூக்கால வாசிச்சோம். ஆண்டவர் நட்டி நம்மளை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் பறக்கி அவர் நீர் பாய்ச்சி எல்லாம் செஞ்சு நல்ல பழத்தை தரும்னு என்ன செய்யறார்? காத்திருக்கிறார். இங்க நம்ம ரெண்டாவது காரியத்தை நம்ம தியானிக்கிறோம், ஏமாற்றத்தை கொடுக்கிற அத்திமரம். இங்க நம்ம வாசிக்கிறோம் இந்த அத்திமரம் எப்படி இருக்குன்னா, இந்த மரம் நட்டப்பட்ட இடத்துல இருக்குது, ஆனா கனி கொடுக்காம இருக்குது. எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? கனி கொடுக்காம பலன் கொடுக்காம எஜமான் வரும் பொழுது அந்த எஜமானுடைய விருப்பத்தை செய்யாம எஜமான் எதிர்பார்க்கிற அவருடைய வயிற்று பசியை போக்குறதா இராம அது வெறுமையுமா இலைகளால மட்டும் மூடி இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? இலைகளால மட்டும் மூடி இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, தன்னிடம் இல்லாத கனிய இருக்கிறதா காண்பிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், தன்னிடம் இல்லாத கனிய. ஆனா அது என்னது? கிடையாது. கனி என்னது? கிடையாது. ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா கனிகள் உள்ளதை போலவே ஆண்டவருக்கு என்ன செய்யுது. இல்லைன்னா தான் அவர் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இங்க இருந்து இப்ப வாசல்ல இருக்கு அந்த மரம். இப்ப ஆண்டவர் போய்கிட்டு இருக்கிறார். இங்க இருந்து பார்க்கும்போது அதுல கனி என்ன செய்யுது? தெரிகிறது மாதிரி இருக்கு.
ஆனா பக்கத்துல போனா அதுல கனி இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் என்ன செய்யுது இருக்குது. வெளியில பார்க்கும்போது நல்லா தான் என்ன செய்யுது இருக்குது, நல்ல வஸ்திரம், ஆலயத்துக்கு வரும்போது நல்லா நீட்டா தான் என்ன செய்யறோம் வரோம். ஆனா ஆலயம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. நம்ம மற்ற காரியங்களை பார்க்கும்போது இங்க வரும்போது இந்த வேதாகமத்தை தூக்கிட்டு தான் என்ன செய்யறோம் வரோம். ஆனா வீட்டுல போய் இந்த வேதத்தை ஒரு நாளாச்சும் தூக்குறோமா என்பது உங்களுக்கு தான் என்ன செய்யும். இங்க வரும்போது நாம இந்த இப்ப விட்டீங்கன்னா இந்த இதை நான் பிரிச்சு என் ஜெபத்தை மேல ஏத்திடுவேன்னு சொல்றது போலதான் என்ன செய்யும் இருக்கும். ஆனா வீட்டுக்கு போனோம்னா நல்லா படுத்து நாடகத்தை பார்த்துட்டு தூங்கிட்டே என்ன செய்வோம். என்ன செய்வோம் சொல்லுங்க, என்ன செய்வோம். எதுவுமே நாங்க நீங்க சொல்றது எதுவுமே நடக்கல தம்பி, நாங்கெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா சந்தோஷம், ஆண்டவர் 100க்கு 100 உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா நான் சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னு வைங்களேன். நல்லா கவனிங்க. இது எல்லாமே வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது சோத்திரம் சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர், எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாம் கரெக்டா என்ன செய்யுது. ஆனா உள்ள ஒரு வஞ்சகம் என்ன செய்யுது, என்ன செய்யுது சொல்லுங்க. இந்த கால் கழுவும் போது நான் அவங்கள என்ன செய்ய மாட்டேன் இருக்குதா. நல்லாதான் போச்சு. சில விசுவாசிகள்லாம் ஆண்டவர் கூட்டிகிட்டே போயிட்டாரு அப்படி ஆட்களை எல்லாம். எங்களுக்கு சந்தோஷம் தான், துக்கம்லாம் என்னது கிடையாது. நாங்க கைய பிடிச்சு போகும்போது, கை கொடுக்கும் போது இவங்களோட என்ன செய்ய மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம். ஒரு இடத்துல சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு ஜெபத்துக்கு போயிருந்தோம். இப்ப ஜெபத்துக்கு போனா அந்த இடத்துல மற்ற விசுவாசிகள், நிறைய விசுவாசிகள், நம்ம விசுவாசிகள் கலந்து. இப்ப அந்த ஜெபம் நடந்துகிட்டு இருந்த அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஒரே வருத்தம். என்ன உண்டாயிருச்சு சொல்லுங்க. அது எப்படி அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் சொல்லுங்க. எது தப்பா பேசுறேன்னா ஆமாவா, அவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு என்ன செய்யலாம், அவங்க வீட்டுல நம்ம எப்படி போய் முழங்கால் போடலாம், அவங்க வீட்டுல நம்ம எப்படி போய் காப்பி வாங்கி குடிக்கலாம், என்ன செய்யலாம். அதான் சொல்லியாச்சு. சபைக்கு வந்தா இப்படித்தான் என்ன செய்யும் இருக்கும். இஷ்டம்னா என்ன செய்யும், என்னால சரி பண்ண முடியும், ஆண்டவருக்காக வாழ முடியும்னா தாராளமா வரலாம். இல்ல இது எங்களுக்கு செட் ஆகாதுன்னா தாராளமா நீங்க போய்கிட்டே என்ன செய்யலாம். எப்பவுமே முகஸ்துதி பண்றது எங்களுக்கு வேலையே கிடையாது. என்ன வேலை கிடையாது, முகஸ்துதி எங்களுக்கு வேலையே கிடையாது. முகஸ்துதி பார்த்துதான் தண்ணி வாங்கி குடிக்கணும்னு அவசியம் சொல்லுங்க என்னது இல்ல. நாம தேவ பிள்ளைகள், நம்மெல்லாம் யாரு சொல்லுங்க. நம்மெல்லாம் இந்த சபைக்குள்ள வரும்போது, இந்த சபைக்குள்ள என்னைக்கு வந்தோமோ அன்னைக்கே எல்லாத்தையும் வெளியே என்ன செஞ்சிடணும், செருப்பை வெளியே வச்சுட்டு வந்த பார்த்தீங்களா. எதை, செருப்பை வெளியே வச்சுட்டு வந்த மாதிரியே இது எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு என்ன செஞ்சிடணும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். மானம், சூடு, சொரணை, சாதி, இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும் வெளியே. நாங்க அங்க இருப்போம், அதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது. அதெல்லாம் இங்க என்னது, இங்க எல்லாருமே இது அப்பாவுடைய பிள்ளைங்க தான். பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க நான் எல்லாம் அப்பாவுடைய பிள்ளைங்க தான். நீங்க நாங்க எல்லாம் சகோதர சகோதரிகள் தான். நமக்குள்ள வேற்று பிரிப்பே கிடையாது. வேற்று பிரிப்பு நீங்க பார்க்கவும் கூடாது. நல்லா கவனிங்க. இப்ப நல்லா கவனிங்களேன். இத்தனை வருஷ விசுவாசிகளுக்கே இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும்னா மற்றவங்களுக்கு அது ஈஸியா என்ன செஞ்சிடும், கவனமா இருக்கும். நம்முடைய விசுவாசிகள் எல்லா விதத்திலும் கவனமா இருக்கும். நல்லா கவனிங்க. இங்க அந்த ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறார், நீ வெளியே பார்க்கும் போது நீ பலன் கொடுக்கிற மாதிரி இருக்கிற, ஆனா உன் கிட்ட வந்தா உன்கிட்ட என்ன இல்லை. அதனால இனிமே உன்னிட்ட ஒரு நாளும் கனி என்ன செய்யாது. அடுத்த சீசர்கள் சொல்றாங்க, அடுத்து அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போதே சொல்லுவாங்க, இன்னொரு புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரே இத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிடுச்சு. அப்படித்தான் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கை பட்டு போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா. நிறைய பேருடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன்னு சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில பட்டு போன அந்த காரியத்துக்கு என்ன காரணம் தெரியுமா, பலன் கொடுக்காததும் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாததும் தான். நம்ம அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நாங்க ஆண்டவருக்குள்ள ஆண்டவரோட இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவருடைய வாழ்க்கையில ஏன் இன்னும் வளர்ச்சி இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் உயர்வு இல்லை, ஏன் அந்த குடும்பத்துல சண்டை, ஏன் அந்த குடும்பத்துல பிரிவினை, ஏன் அந்த குடும்பத்துல சண்டை சச்சரவு தெரியுமா. ஆண்டவருக்காக அவங்களால என்ன செய்ய முடியல, கனி கொடுக்க முடியல. ஆண்டவருக்கு அவங்க எண்ணத்தை தான் கொடுக்குறாங்க, ஏமாற்றத்தை கொடுக்குறாங்க. நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில
நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது பலன் கொடுக்கிற மாதிரி ஒரு நாளும் ஆக்ட் கொடுக்கவே கூடாது. என்ன கொடுக்க கூடாது சொல்லுங்க? என்ன கொடுக்க கூடாது சொல்லுங்க? பக்கத்துல உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆக்ட் கொடுக்காதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, ஆக்ட் கொடுக்காதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் இதனிடத்துல பலனை என்ன செய்கிறேன், எதிர்பார்க்கிறேன். ஆனா இது எனக்கு என்ன செய்யல, பலன் கொடுக்கல. நீங்க எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல பலனை எதிர்பார்க்கிறவரா இருக்கு. எதை எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். லூக்கா 13வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். இது எதை கெடுக்குது? நல்லா கவனிங்க. இது எதை கெடுக்குது சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில உள்ளவங்க சொல்லுங்க, நிலத்தை ஏன் கெடுக்கிறது. நல்லா கவனிங்க. 3வது, நிலத்தை கெடுக்கிற அத்திமரம். நிலம் என்பது தேவனுடைய சபை. சொல்லுங்க பார்க்கலாம். நிலம் என்பது தேவனுடைய சபை. அதாவது சபையை கெடுக்கிற அத்திமரம். எதை கெடுக்கிற அத்திமரம் சொல்லுங்க பார்க்கலாம். எதை கெடுக்கிற அத்திமரம் சொல்லுங்க பார்க்கலாம். நாம ஒரு இடத்துல இந்த மரத்தை வச்சிருக்கிறோம், இந்த நவ மரத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு பலன் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, அது அந்த நிலத்தை என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் அந்த காரியத்தை தோட்டக்காரனை நோக்கி அவர் சொல்லுகிறார், இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்துல கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது. வாசிங்க மத்தேயு 18வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 18வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கும் வாசிங்கம்மா, இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. போதும். நல்லா கவனிங்க. 3வது ஒரு காரியத்தை வாசிச்சோம். என்ன அப்படின்னா, என்ன ஒரு காரியத்தை தியானிக்கிறோம், நிலத்தை கெடுக்கிற அத்திமரம். இது ஏன் நிலத்தை என்ன செய்யுது, கெடுக்குது. இப்ப மத்தேயு 18வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சபைக்குள்ளேயே நம்ம இருந்தாலும் ஒரு சிலருக்குள்ள இப்படிப்பட்ட குணங்கள் என்ன செய்யுது சொல்லுங்க. இப்படிப்பட்ட குணங்கள் என்ன செய்யுது, காணப்படுது. மற்ற விசுவாசிகளை கெடுக்கிற குணம். என்ன குணம் சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற விசுவாசிகளை கெடுக்கிற குணம். ஒரு சபையில ஒரு விசுவாசி இருந்தான், இன்னொரு இடத்துல. அந்த விசுவாசியினுடைய குணமே என்னன்னா, பாஸ்டர் நின்று பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பிரசங்கத்தை எல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்றது கிடையாது. என்ன செய்யறதுன்னா, இங்க பிரசங்கம் பண்ணும்போது வார்த்தைகள் வந்திருக்கும்ல, அப்ப யாரையாச்சும் கூப்பிட்டுங்க, வாங்க இதை உங்களுக்கு தான் என்ன செஞ்சாங்க, நீங்க தான் இப்படி என்ன செய்யற இப்படின்னு சொல்லி அந்த இந்த விசுவாசி என்ன செஞ்சிடும், கிளப்பி விட்டுரும், வேற எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க அப்படின்னு என்ன செஞ்சிடும். ஆனா கடைசி வரை இது அந்த சபையிலே தான் இன்ன வரைக்கும் என்ன செய்யுது, அந்த சபைக்கு எழுமுறிக்கியாதான் என்ன செய்யுது. நல்லா கவனிங்க. இதுதான் சபையை கெடுக்கிறது. இதான் என்ன செய்யுது கொண்டு சொல்லாங்க. குள்ள நெறின்னு என்ன செய்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குள்ள நெறி. அந்த குள்ள நெறி என்ன செய்யும்னா, அப்படியே தோண்டி 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 கீழே ஊடியே பொந்து ஓட்டுக்கிட்டு என்ன செஞ்சிடும், அதுல போய் காலை வச்சாங்கன்னா உள்ள என்ன செஞ்சிடும், போயிடும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மனுஷனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி எங்க அமிழ்த்துகிறது நலமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்திர கல்னா என்னது சொல்லுங்க. எந்திர கல்னா என்னது? அம்மாமாரு சொல்லுங்க. எந்திர கல் சொல்லுங்கம்மா. எந்திர கல்னா என்னம்மா தெரியாது. டிகிரி படிச்சாலும் என்ன செய்ய மாட்டேங்க, வரைக்கிற ஆட்டுக்கல். என்ன கல் சொல்லுங்க பார்க்கலாம், ஆட்டுக்கல். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி ஒரு சபையில இருந்து கொண்டு, தேவன் நட்டி வச்ச இடத்துல இருந்து கொண்டு, இன்னொரு விசுவாசிக்கு அல்லது புதிதா வருகிற விசுவாசிக்கு, நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாருங்க, ஒருத்தர் இப்படி இருந்தாங்க, அதே போல காரியத்தை செய்து இடரலுக்கு மேல இடரலை உண்டாக்கிக்கிட்டே, சபையில முறுமுறுத்துக்கிட்டே, மற்றவங்களுக்குள்ள பிரிவினைகளையும் ஊழியர்களுக்குள்ள சபைக்குள்ளேயும் பிரிவினைகளையும் உண்டாக்குகிற
அப்படிப்பட்டவர்களுடைய கழுத்துல அப்படிப்பட்ட ஆட்டுக்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமர்த்துகிறது எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு நலமா இருக்கும். யாருக்கு? அந்த இடரலை உண்டாக்கிட்டே இருக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு. நல்லா கவனிங்க. நாம ஒரு நாளும் சபையை கெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, ஒரு நாள் சபையை என்ன செய்யக்கூடாது? கெடுக்க கூடாது. சபையை என்ன செய்யக்கூடாது? சில பேர் பாத்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நாங்க தான் பாஸ்டர் கெட்டு போயிட்டோம், ஆனா என் பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது. அது நல்ல வார்த்தையே கிடையாது. அது நல்ல வார்த்தையே கிடையாது. நீங்களும் திருந்த வேண்டும், உங்கள் பிள்ளைகளும் திருந்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. குடும்பமாய் கர்த்தரை சேவிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. என்னால சபைக்கு என்ன செய்ய முடியாது, ஆனா என் மனைவி என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க சொல்லுங்க? வருவாங்க. என்னால சபைக்கு வர முடியாது, ஆனா என் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? சபைக்கு. என்னால இந்த வாரம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏன்? வயக்காட்டுல அங்க நாங்க என்ன செய்யணும்? போய் கருத என்ன செய்யணும் சொல்லுங்க? அறுக்கணும். என்னால வர முடியாது. ஏன்? கடலை பிஞ்ச நாங்க போய் என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். என்னால வர முடியாது. இன்னைக்கு தோணிக்கு போனா எனக்கு மீனும் கிடைக்கும், காசு என்ன செய்யும்? கிடைக்கும். என்னால வர முடியாது, இன்னைக்கு கருவை வெட்ட என்ன செய்யணும் அப்படின்னு சில விசுவாசிங்க என்ன செய்வாங்க. ஆனா ஒரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் வரக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவனுடைய கழுத்துல எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். நீங்க வாசிச்சீங்கன்னா லூக்கா 3வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல அடுத்த தொடங்காதீர்கள். வசனம் வாசிச்சிருங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்கினியிலே என்ன செய்யப்படும் சொல்லுங்க பார்க்கலாம்? போடப்படும். பாருங்களேன், ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இப்பொழுது கோடாரி எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? எங்க வச்சிருக்கிறாரு? மரத்துக்கு கீழே என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். எந்த விசுவாசி சபையை கெடுக்குதோ, யார் திருச்சபையில நட்டப்பட்டு பலன் கொடுக்காம இருக்கிறார்களோ, யார் ஆண்டவருக்காக கனி கொடுக்காம இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருடைய வேர்லையும் என்னது வைக்கப்பட்டிருக்கிறது? என்னது வைக்கப்பட்டிருக்கிறது? கோடாரி என்ன செய்யப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படும் சொல்லுங்க பார்க்கலாம்? எங்க போடப்படும் சொல்லுங்க? அக்கினியில போடப்படும். எங்க போடப்படுமா? சபைக்கு என்ன மாற்றம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? என்ன செஞ்சிருவார் சொல்லுங்க? வெட்டிடுவார். சபைக்கு இன்னும் என் வார்த்தை மாறலை, என் வாழ்க்கை மாறலை, என் செயல்பாடு மாறலை, நான் இன்னும் ஒழுங்கு ஆகலை அப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருவார் சொல்லுங்க? சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை நம்பித்தான் வந்தேன், ஆனாலும் எனக்கு வியாதி என்ன செய்யலை. சில பேருக்கு வியாதி சுகமாயிருக்கும், மரணத்துக்கு ஏதோ வியாதியா இருக்கும், ஆண்டவர் சுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனா அதே பலவீனம் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் வரும். என்னன்னு பார்த்தா நம்மளால ஆண்டவரை விட்டு தூரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? அதனால நாம எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஆண்டவருக்காக நம்ம கனி கொடுக்கணும். யோவான் 15:2 வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ, ஆண்டவரோட இணைஞ்சு ஆண்டவருக்காக கனி கொடுக்க முடியல அப்படின்னா அதை தேவன் அறுத்து போடவும் ஆயத்தமா இருக்கிறார். அது அவருடைய சித்தம். அது யாருடைய சித்தம் சொல்லுங்க? அவருடைய விருப்பம். ஒரு மனுஷனை பூமியில பிறக்க வைக்கிறது ஆண்டவருடைய சித்தமா இருக்குது அப்படின்னா அவனை எடுக்கிறதும் ஆண்டவருடைய சித்தம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் கனி கொடுக்காதிருக்கிற கொடி எதுவும் அவரோட இணைஞ்சு அவர் கொடுக்கிற ஆகாரத்தை புசிச்சு, அவர் கொடுக்கிற வருமானத்துல வாழ்ந்து, அவர் கொடுக்கிற காரியத்துல, அவர் கொடுக்கிற வஸ்திரத்தை அணிஞ்சு, எல்லாமே அவர் நமக்கு கொடுத்தது. அப்ப எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு, எல்லாவற்றையும் நன்மையை பெற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவருக்காக வாழல, ஆண்டவருக்காக கனி கொடுக்கலைன்னா வேதம் சொல்லுகிறது அதை அவர் என்ன செய்கிறார்? அறுத்து போடுகிறார். அடுத்து சொல்லுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா நீங்க கனி கொடுக்க நீங்க முயற்சிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்காக பலன் கொடுக்க முயற்சிச்சிட்டோம் அப்படின்னா, ஆண்டவருக்காக ஒரு படி எடுத்து வைக்க முயற்சிச்சிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்கிறார்னா
நம்மளை இன்னும் நாம் பலன் கொடுக்கும்படி நம்மை அவர் சுத்தம் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை என்ன செய்கிறார் சொல்லுங்க? சுத்தம் செய்கிறார். இன்னும் நீ என்ன செய்? பலன் கொடு. அந்த வருஷம் நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் உங்களுக்காக இந்த வருஷம் நான் பலன் கொடுக்கணும் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷம் நீங்க கர்த்தருக்காக ஏதாவது ஒண்ணு என்ன செய்யுங்க. இன்னும் என் வீட்டுக்காரருக்கு நான் பயந்து இருக்கிறேன், அந்த நடிப்புங்க இருக்கவே கூடாது. இன்னும் என்னால ஜபத்துக்கு வர்றதுக்கு என் பிள்ளை அதெல்லாம் இருக்கவே என்னது கூடாது. நாம சபையை ஒரு நாளும் கெடுக்கிறவர்களாய் அல்ல, இந்த சபைக்கு நம்ம ஆசீர்வாதமானவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம தியானிச்சு நம்ம முடிக்கணும். எடுத்துக்கோங்க. லூக்கா 13வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்றான். அதாவது அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அத்திமரம். எழுதிக்கோங்க. 2வது வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அத்திமரம். அவன் தன்னுடைய எஜமானை நோக்கி அவன் வேண்டுதல் செய்கிறான். தோட்டக்காரன், ஐயா இந்த ஒரு வருஷம் என்ன செய்வோம்? பார்ப்போம். இந்த ஒரு வருஷம் நான் இதை என்ன செய்கிறேன்? சுத்தம் பண்றேன். இந்த ஒரு வருஷம் நான் இதுக்கு நீர் பாய்ச்சுறேன். இந்த ஒரு வருஷம் நான் இதுக்கு நான் களை என்ன செய்யறேன்? எடுக்கிறேன். இந்த ஒரு வருஷம் நான் இதுக்கு எல்லாமே என்ன செய்கிறேன். இந்த ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவோம். இது பலன் கொடுத்தா என்ன செய்வோம்? பார்ப்போம். இல்லைன்னா நம்ம இதை என்ன செஞ்சுவோம்? வெட்டி போட்டோம். 2வது வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காது. 2வது வாய்ப்பு நிறைய பேருக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எனக்கும் பக்கத்துல உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்க, 2வது வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். 2வது வாய்ப்பு என்ன செஞ்சப்பட்டிருக்கிறது? கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சொல்லுங்க, அந்த வாய்ப்பை நீங்க என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க. நம்ம ஜபத்துக்கு வரணுமா? புதன்கிழமை ஜபம் 9:30 10 மணியா டயத்துக்கு என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க, வந்துடணும். இரவு ஜபம் நைட்டு 9 மணிக்கா டயத்துக்கு என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க, வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 9:30க்கு கரெக்டா என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். வீட்டு ஜபம் 6 மணியா 6:30, அது நீங்க எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்களோ அத்தனை மணிக்கு கரெக்டா என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க, வந்துடணும். நான் சோறு போட்டு வரேன், அது செஞ்சுட்டு வரேன், இது செஞ்சுட்டு வரேன், அது எல்லாமே முன்னாடியே என்ன செஞ்சிடணும்? இந்த வருஷம் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லணும். என்ன அப்படின்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியா இருக்கக்கூடாது. என்ன விசுவாசியா இருக்கக்கூடாது? ஒரு சிலரை பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போறவங்க நிறைய பேர் என்ன செய்றீங்க? நாம் இந்த சபையின் விருந்தாளிகள் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். நாம் இந்த சபையினுடைய விருந்தாளிகள் அல்ல, இந்த சபையினுடைய பங்குதாரர்களும் பங்காளிகளுமா இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. விருந்தாளி தான் எப்பயாச்சும் என்ன செய்வாங்க? சொல்லுங்க, என்ன செய்வாங்க? எப்பயாச்சும் அவங்க வரும்போது என்ன செய்வாங்க? நம்ம அப்படி வரக்கூடாது. நாம் இந்த சபையில பங்காளிகள், பங்குதாரர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால இந்த சபையில ஜப நாட்கள் எந்த நாட்களையும் நாம தவற விடவே கூடாது. அப்படி நீங்க பலன் கொடுக்க ஆரம்பிச்சாலே இந்த வருஷம் தேவன் உங்களை சுத்திகரிச்சு இந்த வருஷம் முடிவுல நீங்க சாட்சி சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னை இந்த வருஷம் முழுவதும் நன்றாய் என்னை நடத்தினார். இந்த வருஷம் முழுவதும் நான் அநேக ஆயிரங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருந்தேன். இந்த வருஷம் முழுவதும் தேவன் என்னை ஒரு குறைவில்லாமல் என்னை போஷித்தார் என்று நீங்களும் நானும் சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம், ரோமர் 8வது அதிகாரம் 34 வாசிக்கும் பொழுது அங்கே அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறபடி யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. எதற்காக தெரியுமா? நாம வெட்டி படக்கூடாது என்பதற்காக, நாம சிதறப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக, நாம வழி விலகி போகக்கூடாது என்பதற்காக, நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, நமக்காக பிதாவினுடைய சமூகத்தை எப்பொழுதுமே தேவன் தரிசித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? 4 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். என்னென்ன காரியம் பார்த்தோம்? சொல்லுங்க பார்க்கலாம். 1வது காரியம், நட்டப்பட்ட அத்திமரம். தேவன் இந்த சபையில உங்களை கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறார்? நட்டி இருக்கிறார். 2வதாக நம்ம வாசிச்சோம், பலன் கொடுக்காத அத்திமரம். பலன் கொடுக்கலைன்னா என்ன நடக்கும் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். 3வதாக, நிலத்தை கெடுக்கின்ற, சபையை கெடுக்கின்ற அத்திமரம். வேதம் சொல்லுகிறது, கனி கொடாத மரத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கோடாரியானது மரங்களின் வேறு அருகே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறார். அதை கெடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தேவன் அதை என்ன செஞ்சுவார்? வெட்டி போட்டுருவார். அடுத்ததாக நம்ம வாசிச்சோம், 2வது வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அத்திமரம். என்ன வாய்ப்பு கொடுக்கப்பட்ட அத்திமரம்?
நமக்கு எல்லாருக்குமே 2வது வாய்ப்பு என்ன செஞ்சப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2வது வாய்ப்பு எதற்காக அப்படின்னா, இந்த வருஷம் ஆண்டவர் நம்மளை நிலைநிறுத்தினது எதற்காக அப்படின்னா, ஆண்டவருக்காக நாம் பலன் கொடுக்கும்படியா. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படி முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோமப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க திராட்சை தோட்டத்துக்குள்ளாக அத்திமரத்தை நட்டினதுக்கு ஒரு காரணம் இருக்கப்பா. ஆண்டவரே, திராட்சை செடியானது சேதமாகாதபடிக்கு அதுக்கு நிழல் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே, பறவைகள் வந்து அதை கெடுத்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அத்தி மரத்தினுடைய பலனோட அதை நிறுத்தும்படியாகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தோட்டத்தில் அவைகளை கனி கொடுக்கிறதுக்கு எதுவாக அதில் இருந்த கல்லுகளை எல்லாம் நீங்க புரைக்கி வேலையை அடிச்சிங்களே ஆண்டவரே. நாங்கள் இந்த தேசத்துல இந்த சபையில நிலைச்சு நிற்பதற்காக எங்களை ஆண்டவரே நெருக்கக்கூடாதபடி நெருக்கி கொண்டிருந்த கல்லுகள் எல்லாவற்றையும் நீங்க புரைக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்கிற காலம் இது. ஆனால் அநேகர் இன்னும் கனி கொடுக்கல ஆண்டவரே. கனி கொடுக்க பண்ணுங்கப்பா, கனி கொடுக்க பண்ணுங்கப்பா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையானேன், முற்றிலும் வெண்மையானேன். இயேசுயா 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 இயேசுயா. மறுபடி சொல்லுங்க. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையானே, முற்றிலும் வெண்மையானே. இயேசுயா 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 இயேசுயா. எங்களை ஒரு விசை கழுவி நாங்கள் நிலத்தை கெடுத்து விடாதபடிக்கு பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, 4 காரியங்களை சபையில ஆண்டவரே மிக முக்கியமாக ஆண்டவரே உங்க ஊழியக்காரர் அழுத்தி சொல்லும்படி நீங்க செஞ்சதுக்காய் நன்றி. வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்கள் எல்லாரும் கனி கொடுக்க உதவி செய்யுங்க. 2வது ஒரு விஷயம் எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கீங்க. இதை நாங்கள் ஒருவரும் தவறு விடக்கூடாது. அநேகருக்கு நீங்க இது கொடுக்கலாம் ஆண்டவரே. ஆனா 2வது ஒரு விஷயம், நீர் எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறேன். 10 தாவீது சொல்லும் போது, ஈசப்புல்லால் என்னை கழுவு, அப்பொழுது நான் வெண்மையாய் உறைந்த பணியிலும் நான் வெண்மையாவேன் என்று சொன்னேன். இப்பொழுது பாலர்களுக்கு நான் உங்கள் வழியை போதிப்பேன் என்று வருங்க சொன்னார். இப்பொழுதும் எங்களை நீங்க கழுவி எங்களை சுத்தம் செய்யுங்க. நாங்கள் நிலத்தை கெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, நிலத்துல கனி கொடுக்கிறவங்களா இருக்க செய்யும். தோட்டக்காரராகிய பிதா எங்களை வந்து பார்க்கும் பொழுது அவருக்கு நாங்கள் பலன் கொடுக்க உதவி செய்யும். தோட்டத்தை பண்படுத்தி கொண்டிருந்தவர் எங்களை அவ்வப்பொழுது சுத்தம் பண்ணி கொண்டிருக்கீங்க. யோவான் சுவிசேஷம் சொன்னது போல கனி கொடுக்கிற கொடி ஏது போகுது, அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை அவர் சுத்திகரிக்கிறார் என்று சொன்னது போல எங்களை சுத்திகரிங்க. எங்களை ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் சுத்திகரிங்க. விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த உங்க மகனை நீங்க ஆசீர்வதிங்க. இன்னும் ஆயிரங்களுக்கு ஏராளமான சபைகளுக்கு உங்க மகனை ஆசீர்வாதமாய் நீங்க நிலைநிறுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.